காலனி என்ற பெயரை நீக்கி ஒரு சட்டத்தை நிறைவேற்றி அதன் மூலமாக முதலமைச்சர்கள் தமிழ்நாட்டில் இந்த நிலை காலனி என்ற வார்த்தையே அரசனுடைய ஆவணங்களில் இருக்கக்கூடாது என்ற அந்த உத்தரவை வழங்கியிருக்கக்கூடிய முதலமைச்சரை நாம் நினைத்து பார்க்க வேண்டும், நன்றியுணர்வோடு எண்ணி பார்க்க வேண்டும். இதுவரை யாரும் அப்படி சிந்திச்சிருக்க மாட்டாங்க, யாருக்குமே அப்படி ஒரு சிந்தனை வந்திருக்காது. யாராவது கோரிக்கை வச்சாங்களா? யாரும் சட்டமன்றத்தில் வைக்கல, வெளியும் வைக்கல, இப்படி ஒரு வார்த்தை எங்களுக்கு வேண்டாம் என்று யாரும் சொல்லவில்லை. ஆனால் முதலமைச்சர்களே சிந்தித்து இது போன்ற காலனி என்ற வார்த்தையை அரசு ஆவணங்களிலிருந்து நீக்கப்பெற வேண்டும் என்ற உத்தரவை தந்திருக்கக்கூடிய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள். அதே போலதான் நம்முடைய வீரர் பொல்லானவர்களுக்கு மணிமண்டபம் கட்டுவதற்கான 5 கோடி ரூபாய் நிதிகளை தந்து அந்த பணிகளையும் தொடங்கி வைத்து அதையும் நம்முடைய மாண்புமிகு வீட்டு வசதித்துறை அமைச்சர் அவர்கள் மிக நேர்த்தியாக அந்த பணிகளை முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஆக 3 நிகழ்வுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்ற இந்த முப்பெரும் விழாவில் நாம் ஒரு உறுதியை எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த மேற்கு மண்டலம் மட்டுமல்ல, தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய அருந்தைய சமுதாய மக்கள் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கான முழு ஆதரவை தர வேண்டும். அது வந்திருக்கக்கூடிய நாம் மட்டுமல்ல, நம்முடைய உறவினர்கள், நம்முடைய சகோதரர்கள், நம்முடைய தங்கைகள் என அனைவரிடத்திலும் பேச வேண்டும். நாம் பேசிதான் ஆக வேண்டும். ஆக ஒரு இடங்களில் நாம் பேசுகின்ற பொழுதுதான் ஒரு அரசு யாருக்கு நன்மை செய்திருக்கிறது, அதன் மூலம் நாம் என்ன பயன்பெற்றிருக்கின்றோம், இனி வரக்கூடிய காலங்களில் நம்மை யார் ஆள வேண்டும் என்பதை தீர்மானிக்கக்கூடிய தேர்தல் 2026 தேர்தல். அந்த தேர்தல் களத்தில் நம்முடைய முழு ஆதரவையும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வழங்கிட வேண்டும் என்பதை சூளுரையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை இந்த மேடையின் வாயிலாக உங்களிடத்தில் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன்.